வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல். நான் டாக்டர் துர்கா தேவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேன் அப்படின்னு சொல்ற ஒற்றை தலைவலி பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஏன் வருது, இது யாருக்கு அதிகமா வரும், அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஒற்றை தலைவலி ஒருத்தவங்களுக்கு ரெகுலராக வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஒருத்தவங்க நல்லா தூங்கல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இல்லை அளவுக்கு அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மைக்ரேன் வரும், அதாவது ஒற்றை தலைவலி வரும். இந்த ஒற்றை தலைவலி பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு கொஞ்ச நாள், அதாவது மாசத்துல ஒரு முறை வரும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே இருக்கும், நாள் கணக்கில் இருந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா அதனால பாதிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த ஒற்றை தலைவலி பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும். சரியாக தூங்க மாட்டாங்க, கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா கூட பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கான காரணங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒற்றை தலைவலி வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் இஷ்யூஸும் இருக்கும், அதாவது மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ இப்போ மன அழுத்தம் நிறைய இருக்கு அப்படின்னா அது ஏன் வருது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருப்போம். ஏன்னா இப்போ எனக்கு தலைவலி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தலைவலி மாத்திரை போடுவோம். எல்லாமே அப்படிதான். நம்ம ஒரு பிசிக்கலா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம இந்த பிசிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுக்கான மெயின் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதே கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி வருது, வயிற்று வலி வருது அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையை உடனே ஸ்டாப் பண்றதுக்கு தான் நம்ம உடனே போய் மருந்தோ மாத்திரையோ தேடுவோம். ஏன் அது வருது அப்படிங்கிறத யாருமே நம்ம செக் பண்றதே கிடையாது. ஸோ நீங்க ஒரு பிரச்சனை வருது, உடம்புல எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் நமக்குள்ள இருக்கும். அதை எப்பவுமே ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை நீங்க கியூர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டடா நம்ம உடம்புல வர ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கியூர் ஆயிடும். மன அழுத்தம் நிறைய இருக்கு, அதாவது ஒரு மன அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா 60% இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேன் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ராப்பரா தூங்கணும். ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க வேலை என்னவோ அதை கரெக்டா செஞ்சிடுங்க. பிளான் பண்ணுங்க. ஒரு வேலையை நீங்க முடிக்கணும் அப்படின்னா எந்த வேலையை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பிளான் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. உங்க ஒர்க்கை வந்து ஷெட்யூல் பண்ணிட்டு ஒரு டைம் எடுத்துட்டு அதை நீங்க வந்து இந்த வேலையை நான் இப்ப பண்ணணும், இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டே வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வேலை ஜாஸ்தி செய்யறதுனால அதனால உங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுது அப்படின்னாலும் சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதை விட முக்கியமான என்னன்னா ஒரு சிலவங்களுக்கு சிலது ஒத்துக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலவங்களுக்கு அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஒத்துக்காம இருக்கலாம், இல்லை ஒரு சிலவங்களுக்கு சில சாப்பாடு சாப்பிடும்போது ஒத்துக்காம இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரேன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மைக்ரேன் வர்றதுக்கு உங்களோட வயிறும் வந்து சம்மந்தம் இருக்கு. ஸோ ஒரு சிலது நீங்க சாப்பிட்டது வந்து ஒத்துக்கல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒற்றை தலைவலியா வந்து காமிக்கும். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் சில செட் ஆகல அப்படின்னா உடனே எனக்கு வந்து அது வரும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா நீங்க மலர் மருந்துல கூட நீங்க சில சிம்டம்ஸ்க்கு நீங்க வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தூக்கம் வரல, அதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏன் எனக்கு தூக்கம் வரல, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்தந்த ரெமிடி நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் நிறைய செய்யணும், எப்பவுமே வேலை பார்த்துட்டே இருப்பேன், அதாவது அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னீங்கன்னா நீங்க வெர்வைன் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ரெமிடி எதுக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா போதும், கொஞ்ச நேரம் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு உங்க பாடியே வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி சொல்லும். போதும், நிறைய வேலை பார்த்துட்டு போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த வெறுவை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்களோட ஒர்க்கை வந்து குறைச்சிட்டு உங்களுக்கான உடம்புக்கான ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுப்பீங்க. இல்லை எனக்கு வந்து சில தாட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும், அதனால நான் தூங்க மாட்டேன் அப்படின்னா ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற ரெமெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரெமெடி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் வரும். இல்லை அடுத்து நான் சொன்ன மாதிரி சில திங்ஸ் வந்து எனக்கு ஒத்துக்காது, எனக்கு வந்து சில சாக்லேட் சாப்பிட்டா ஒத்துக்கல, இல்லை சில பர்ஃப்யூம் எனக்கு ஸ்மெல் ஒத்துக்கல அப்படின்னும் போது உடம்புக்கு சில விஷயங்கள் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து வால்நட் ட்ரை பண்ணலாம். அது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும், ஒத்துக்கும். ஸோ அப்போ ஒரு சில ஃப்ளவர் ரெமெடி மூலமாகவும் நீங்கள் இதுக்கு வந்து தீர்வு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து வேண்டாம் வேற ஏதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொச்சி இலை இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆவி பிடிக்கலாம். நொச்சி இலையை போட்டு அதை நீங்கள் வந்து
ஒரு ஸ்டீம் மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஒற்றை தலைவலி வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு பெட்டரா என்ன பண்ணலாம்னா, நல்லா தூங்கிடலாம். நீங்க வந்து கரெக்டா வந்து வேலையை பிளான் பண்ணி கரெக்டா செஞ்சு முடிச்சிருங்க. அது மாதிரி தேவையில்லாம மன அழுத்தம் வச்சுக்காதீங்க. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து உடம்புக்கு கொடுக்காதீங்க. அது தலைவலி மட்டும் இல்ல, உங்களுக்கு உடம்புக்கு நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். இப்ப இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வரும், இல்ல எனக்கு ஒற்றை தலைவலி வரும், இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகும், மன அழுத்தம் நிறைய வருது அப்படின்னா நீங்க அதுக்கான தெரப்பியை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு மைக்ரைன் வர்றதுக்கு காரணம் மன அழுத்தமோ, இல்ல நான் சொன்ன மாதிரி மேல சொன்ன மாதிரி தூக்கம் வரல, இந்த மாதிரி சில ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் இந்த மாதிரி தெரப்பிலேயே வந்து கியூர் ஆயிடும். இல்ல உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்து அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரைன் வருது அப்படின்னா நீங்க அதுக்கான கண்டிப்பா ட்ரீட்மெண்ட், சில மருந்து வந்து நீங்க எடுத்துதான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதனால நீங்க எதனால வருதுங்கிறத எவ்வளவு கால அளவுன்னு இருக்கு. இப்ப அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பா அதை நீங்க செக் பண்ணணும். இல்ல இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது அப்படின்னாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதோட ஃபைண்டிங் த ரூட் காஸ் நம்ம சொல்லுவோம். வர்றதுக்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தெரப்பி தேவைன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து உடம்புனாலதான் ப்ராப்ளம் ஆகுது, அதனாலதான் எனக்கு மைக்ரைன் அடிக்கடி வருதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்த்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஹோலிஸ்டிக் ஹீலிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.